ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் இந்த ஸ்கேல்பிங் சொல்கிறாங்களே, ஸ்கேல்பிங் சரியாக தவறா, ஸ்கேல்பிங் பண்ணலாமா? ஒரு சில வந்து ஸ்கேல்பிங் பண்ணக்கூடாதுன்றாங்க, ஒரு சில ஸ்கேல்பிங் பண்ணலான்றாங்களே, இது எப்படி சார் அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி நம்ம லைவ் மார்க்கெட்டில் ரெண்டு வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில். இந்த டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் லைவ் மார்க்கெட்டில். இப்போது என்னோடய வியூஸ் என்ன, டவுன் சைடுக்கான ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ டவுன் சைடு பிளானில் இந்த இதில் எந்தெங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு எங்கே டார்கெட் எடுக்கணும், எவ்வளோ நமக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருந்து ட்ரேட் பண்ணால் ஓகே. அந்த இடத்துல இல்லை சார், நான் வந்து கீழே போகுதுன்னு சொன்னேன், இதுக்கு கீழே பிளாங்காக, அதாவது இதுக்கு கீழே போனால் நான் செல் பண்ண போகிறேன், இதுக்கு மேலே போனால் பை பண்ண போகிறேன்றது ஒரு சிலருடைய வியூஸ். இப்போது இந்த ஸ்கேல்பிங்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குவான்டிட்டியை ஃபிக்ஸடாக வைக்கணும். அதாவது உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு எவ்வளோ நஷ்டம் வரும் அப்படின்றத ப்ரீ பிளான். இப்போ 100 ரூபாய்க்கு எனக்கு 5 ரூபா நஷ்டத்தை என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி, ஏன்னா 100 ரூபாயில் என்ன 110 ரூபாய் 120 ரூபா டார்கெட், அதாவது 5 ரூபா ரிஸ்க் இருக்குது, 20 ரூபா ப்ராஃபிட், 5 ரூபா ரிஸ்க்கு 10 ரூபா ப்ராஃபிட். அதாவது இதை விட ஒரு மடங்கு அதிகமான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேல்பிங் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கேல்பிங் தாராளமாக பண்ணலாம். ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்னா இந்த பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு லாபம் வரும், அந்த ட்ரேடில் எனக்கு எவ்வளோ நஷ்டம் வரும்னு சொல்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, ரெண்டாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உங்களுடைய கேபிட்டல் வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் நீங்கள் வந்து ஒரு கேபிட்டல் போட்டு மூலதனம் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் வந்து ஒரு 10,000 ரூபாய், அடுத்த நாள் 20,000 ரூபாய், அடுத்த நாள் திரும்ப 5,000 ரூபாய், திரும்ப 2,000 ரூபாய், இந்த மாதிரி மாற்றி பண்ண சொல்ல உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப முக்கியமாக கவனமான ஒரு விஷயம் நீங்கள் கேட்க வேண்டியது என்னென்னா, இந்த அமௌண்ட்டை மாற்றி பண்ண சொல்ல மேபி அன்றைக்கி நாளுடைய ட்ரேடிங் வந்து ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும், நீங்கள் எடுத்த டிசிஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அன்றைக்கின்னு பார்த்து 2,000 ரூபாய் கேபிட்டல் எடுத்து போட்டுப்பீங்க. ஏன்னா முன்னாளுடைய லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு 2 நாள் தொடர்ந்து லாஸ் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு கேபிட்டல் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை இன்னொன்று என்ன, 20,000 ரூபாய் ட்ரிபிள் பண்ணிவிடுவீங்க. அன்றைக்கி ட்ரேட் வந்து உங்களுடைய சொதப்பிடும், உங்களுடைய ட்ரேட் வந்து உங்களை பேசி கேட்காது, நீங்கள் உங்களுடைய ஃபெயிலுக்கான ஒரு அறிகுறி இருக்கலாம். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இன்றைக்கி நம்ம குவான்டிட்டி அதிகமாக போடலாமா, கேபிட்டல் ஜாஸ்தி பண்ணலாமா அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய கேபிட்டலில் அடிக்கடி மாற்றாதீங்க. சரி, நீங்கள் 5,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி 5,000 ரூபாய் போட்டு ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு 500 ரூபாய் நஷ்டம் ஆகிடுச்சு இன்றைக்கி. அப்போ இந்த 500 ரூபாய் நஷ்டம் அப்போ நாளைக்கு ட்ரேடிங் சேம். உங்களுடைய ட்ரேடிங் என்ன பிளான், என்ன எந்த மாதிரி பிளான் பண்ணால் நமக்கு எவ்வளோ அடுத்த நாள் உங்களுடைய அந்த உங்களுடைய என்ன சொல்லுங்கள், உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளான். நெக்ஸ்ட் 5,000 ரூபாய் போட்டு என்ன பண்ணுவோம், அந்த ரிஸ்க் ரிவார்ட். நேற்று 500 ரூபாய் லாஸாக, இன்றைக்கி 1000 ரூபாய் நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும். ஸோ அப்போ என்ன ஒன்று, நேற்று ஒரு 500 ரூபாய் லாஸ் ரீக்காரம், இன்றைக்கி 500 ரூபாய் ப்ராஃபிட். ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பாக மேலே ஏறி போவீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு கேபிட்டல் கொண்டு வரீங்க லாஸ், கேபிட்டல் கொண்டு வரீங்க லாஸ், இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் உங்களுடைய கேபிட்டல் போக என்னென்னா உங்களுக்கு அந்த ஸ்கேல்பிங் வந்து பலன் இல்லாமல் போகலாம். ஸோ ஸ்கேல்பிங்கு இந்த 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, மூணாவது என்ன ஒரு பாயிண்ட் ஸ்கேல்பிங்க்கு சரியாக தவறா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மூணாவது பாருங்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் முழுசாக நம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 3லேருந்து 6 மாதம் ஒரே ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணணும். இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து டெய்லி ஒர்க் ஆகணும், டெய்லி ப்ராஃபிட் கொடுக்கணும், எனக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு லாஸே ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலைக்காக ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஸ்ட்ராட்டஜியும் சரி உங்களுக்கு 100% வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. அது ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுங்க. எந்த ஸ்ட்ராட்டஜியும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது. சரி, அப்போ என்ன பண்ணலாம், அப்போது உங்களுக்கு ஒரு 80% ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டிசைட் பண்ணி பர்ஃபெக்டாக பிடிச்சி வச்சுங்க. இப்போ நம்ம சொல்கிறேன், இப்போ இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணியிருந்தேன், நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன், நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த தொடர்ந்து கொஞ்ச நாளாக. இப்போ என்ன சப்போர்ட் பிரேக் டவுன் ஆனால் இங்கே வந்து ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். சேம் கான்செப்ட் தான். இப்போ ப்ரீவியஸ் சப்போர்ட் இருந்துச்சு, இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆனால் ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா ஃபால் ஆச்சு. அப்போ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் நமக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க், 1 ரூபா ரிஸ்க், 2 ரூபா ப்ராஃபிட். ஓகே, இந்த ப்ராஃபிட் எடுத்து நம்ம வீட்டுக்கு போகலாம். ஒருவேளை எனக்கு ப்ராஃபிட்ஸ்க்கே வந்து மேலே வந்து ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த ரிஸ்க்கை எடுத்துகிட்டு க்ளோசிங் சிஸ்டம் வந்து க்ளோஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, இந்த சிம்பிளான ஒரு 3 விஷயம் உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஸ்கேல்பிங் வந்து சரியே ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணலாம், நான் தப்பே கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வெபினார் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கள், வாட்ஸ்அப் நம்பர் மூலம் கேட்டு நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், கோர்சஸ். ஓகே, சரி, இப்போ சொல்லலாம் சார் வந்து எனக்கு ஃப்ரீயாகவே நான் வந்து கற்றுக்கலான்னு இருக்கேன் சார், என்கிட்ட வந்து பணம் கொடுத்து கற்றுக்கிறதுலாம் என்னால் முடியாது அப்படின்றவங்க வீடியோ கீழே வந்து 5 இயர்ஸோட லிங்க் இருக்கு பாருங்கள், அதில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஃப்ரீ எஜுகேஷனுக்காக ஒரு கொடுக்குற சஜஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.